நம்முடைய ஆண்டவரும் இரட்சகரும் கர்த்தருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையில உங்களுக்கு வாழ்த்துதலையும் வணக்கத்தையும் ஸ்தோத்திரங்களையும் கூறிக்கொள்ளுகிறேன். உங்கள் கண்களை வானத்துக்கு நேராக ஏறெடுத்து பாருங்கள். அப்பொழுது உங்களுக்கு விரோதமாக எழும்பும் எந்த விதமான தீமையான காரியங்களும் நன்மையாக மாற்றப்படும். இந்த நாளின் தியானத்திற்காக நான் எடுத்துக்கொண்டது, உங்கள் மேல் காரணமின்றி சுமத்தப்படும் சாபமோ குற்றச்சாட்டுகளோ உங்களுக்கு வந்து பலிக்காமல் அவைகள் ஆசீர்வாதங்களாக மாற்றப்படும் என்பதாகும். தேவன் ஆசீர்வாதத்தின் தேவனாயிருக்கிறார். அவருடைய பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைகளாயிருக்கிறார்கள். தேவன் ஆதியிலே இந்த உலகத்தை ஆசீர்வதித்திருக்கிறார். மனிதனை ஆசீர்வதித்தார். இந்த உலகத்தில் உள்ள எல்லாவற்றையும் தேவன் ஆசீர்வதித்திருந்தார். ஆனாலும் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் அதே தேவனிடத்திலிருந்து சாபம் இந்த பூமியிலே உண்டானது. மனிதர் மேலும் இந்த மண்ணின் மேலும் இந்த உலகத்தின் மேலும் சாபம் இந்த உலகத்திலே வந்தது. என்றாலும் தேவன் அப்படிப்பட்ட சாபத்தின் மத்தியிலிருந்தும் ஆபிரகாமை தேவன் தெரிந்து கொண்டு ஆபிரகாம் மூலமாக இஸ்ராயேல் மக்களை ஆசீர்வாதத்தின் மக்களாக தேவன் தெரிந்து கொண்டார். ஏனென்றால் தேவன் தம்முடைய வித்தாகிய தம்முடைய குமாரனை உலகத்தின் மீட்புக்காக இந்த பூமிக்கு கொண்டு வர வேண்டும் என்பதற்காக ஒரு ஜனத்தை தேவன் ஆயத்தம் பண்ண விரும்பினார். அந்த ஜனம் சபிக்கப்பட்ட ஜனமாக இருக்கக்கூடாது. என்ன, ஆசீர்வாதத்தின் மகனை ஒரு ஆசீர்வாதத்தின் சந்ததியிலிருந்து தான் கொண்டு வர வேண்டும் என்று தேவன் விரும்பி இஸ்ராயேலரை தேவன் தெரிந்தெடுத்து அவர்களை ஆசீர்வாதத்தின் மக்களாக இந்த பூமியிலே வைத்தார். அவர்கள் தங்களுடைய ஆசீர்வதிக்கப்பட்ட தேசமாகிய வாக்குத்தத்தத்தின் தேசமாகிய தங்களுடைய மூதாதையர்களுக்கு தேவன் கொடுத்த தேசமாகிய பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்துக்கு புறப்பட்டு போகும் பொழுது வழியிலே பாலாக் என்கிற ராஜா இவர்கள் மேல் பொறாமை கொண்டு பிலேயாம் என்ற ஒரு கள்ளத்திற்கு தரிசியை கூப்பிட்டு அவர்களை சபிக்கும்படியாக அவன் பணித்தான் என்று சொல்லி நாம் பைபிள்ல வாசிக்கின்றோம். இதனை உபாகமம் 23 அதிகாரம் 5 வசனத்திலும் காணப்படுகிறோம். ஆனால் அந்த பிலேயாமனுடைய சாபத்தையோ அந்த பாலாக்கனுடைய சபிக்க வேண்டும் என்கிற அந்த மனோபாவத்தை தேவன் இஸ்ராயேலர்களுக்கு ஆசீர்வாதமாக மாற்றினார் என்று பார்க்கிறோம். அந்த பிலேயாமை கொண்டு அந்த பாலாக் என்கிற ராஜா எத்தனையோ தடவை அவர்களை பல விதங்களிலே உபாயம் பண்ணி சபிப்பதற்கு ஏராளமான பொன்னும் பொருளும் திரவியங்களும் மண்ணும் எல்லாவற்றையும் கொடுத்தும் கூட அவர்களை சபிக்க தேவன் அனுமதிக்கவில்லை. ஆசீர்வதிக்கப்பட்ட மக்களை சபிப்பது பாவம், அது ஆபத்தாக முடியும் என்று தேவன் அவர்களுக்கு எச்சரித்தார். என்றாலும் அந்த பிலேயாம் பணத்தின் மேலும் பொன்னின் மேலும் பொருளின் மேலும் ஆசைப்பட்டு பாலாக்குக்கு ஒரு உபாயமான தந்திரத்தை சொல்லி கொடுத்து இஸ்ராயேல் மேல் தேவனுடைய கோபம் உண்டாகும்படியாக தந்திர புத்தி அவன் பயன்படுத்தினான். ஆனாலும் தேவன் அவைகள் எல்லாவற்றிலிருந்தும் இஸ்ராயேல் மக்களை தேவன் காப்பாற்றி அந்த பிலேயாமும் அழிந்து போகும்படியாக தேவன் வைத்தார். ஆனால் எந்த காரணம் கொண்டும் தம்முடைய ஜனத்தின் மேலே சாபம் உண்டாகும்படியாய் செய்யவில்லை. கர்த்தர் பிலேயாமின் சாபத்தை ஆசீர்வாதமாக மாற்றினார். உங்கள் மேலும் யாராவது காரணமின்றி சாபத்தை வசனித்திருப்பார்கள் என்றால் நீங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தால் மீட்கப்பட்டு தேவனுடைய ஆவியை பெற்றுக்கொண்ட பிள்ளைகளாயிருப்பதனாலே எந்த சாபமும் உங்கள் மேல் தங்காது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். இரண்டாவது, மற்றவர்கள் உங்கள் மேல் சாபம் கொடுப்பதற்கு தகுந்தபடி நீங்கள் அதற்கேற்றபடி நடந்து கொள்ளாமல் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட மக்கள் என்று அறிந்து எச்சரிக்கையாக நடந்து கொள்ள வேண்டும். அதே மாதிரி ஆதியாகமம் 50 அதிகாரம் 20 வசனத்தை பார்க்கும் பொழுது தீமையை நன்மையாக தேவன் மாற பண்ணுகிறவர் என்பதை நாம் அறிகிறோம். யோசேப்புக்கு அவனுடைய சகோதரர்கள் எல்லாரும் சேர்ந்து பலவிதமான தீமைகளை கொடுத்தார்கள். ஆனாலும் யோசேப்போ அவர்களுக்கு நன்மை செய்தான் என்று பார்க்கிறோம். ஏனென்றால் கர்த்தர் யோசேப்போடு கூட இருந்து சகோதரர்கள் செய்த தீமையை எல்லாம் நன்மையாக மாற பண்ணினார்.
அவர்கள் அவரை 20 வெள்ளிக்காசுக்கு விற்றார்கள். ஆனால் தேவன் எந்த இடத்திலே விற்கப்பட்டானோ அந்த இடத்திலே யோசேப்பை எகிப்து தேசத்தின் 2ஆம் பிரதானியாக உயர்த்தி அந்த யாக்கோபின் குடும்பத்தாருக்கு, அதாவது யோசேப்பின் தந்தை குடும்பம் முழுவதையும் பராமரிக்கின்ற பொறுப்புக்கு ஆண்டவர் அவனை உயர்த்தினார் என்று பார்க்கிறோம். தீமையை நன்மையாக மாற பண்ணுகிற தேவன் உன்னோடு இருக்கிறார். உனக்கு விரோதமாக யாரு தீமை செய்ய நினைத்தாலும் தேவன் அதை நன்மையாக மாற பண்ணி நீ அநேகருக்கு நன்மையை பகிர்ந்தளிக்கிறவனாய் தேவன் வைப்பார். அதோடு கூட நீதிமொழிகள் 16ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. சத்துருக்களே, உனக்கு விரோதமாய் எழும்புகிற சத்துருக்களே உன்னோடு சமாதானம் ஆவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிக்கிறேன். ஒருவனுடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமாயிருந்தால் அவனுடைய சத்துருக்களும் அவனோட சமாதானமாகும்படி செய்வார். உங்கள் பகையாளிகள், உங்கள் எதிராளிகள், உங்களை விரோதிக்கிறவர்கள் கூட சமாதானமாக உங்களோடு வந்து கலந்து கொள்ளும்படியாக, இணைந்து கொள்ளும்படியாக தேவன் பெரிய பெரிய அற்புதங்களையும் அடையாளங்களையும் அதிசயங்களையும் உங்கள் மூலமாய் செய்வதற்கு நீங்கள் இடம் கொடுக்க வேண்டும். இதற்காக நீங்கள் பரலோகத்தின் தேவனை நோக்கி ஏறிட்டு ஜெபிக்கணும். ஒவ்வொரு நன்மையான காரியங்களுக்காகவும் தீமையான காரியங்களுக்காகவும் கஷ்டமான சூழ்நிலையிலும் நல்ல ஆசீர்வதிக்கப்பட்ட நேரங்களிலும் கர்த்தரை நோக்கி முறையிட்டு நீங்கள் ஜெபிப்பீர்கள் என்றால் சத்துருக்களே உங்களோட சமாதானமாவார்கள். பிரிந்து போனவர்கள், உங்களை விட்டு தூரமாய் விலகி போனவர்கள் உங்களோடு அன்று இச்சகம் பேசி உங்களை விட்டு பிரிந்து போனார்கள். இனி உங்களிடத்துல சமாதானம் சொல்லி உங்களோடு இணைந்து கொள்வார்கள். நம்முடைய தேவன் அப்படிப்பட்ட தேவனாய் இருக்கிறார். அவர் ஆசீர்வாதத்தின் தேவனாய் இருக்கிறார். நாமும் கூட ஆசீர்வாதத்தின் மக்களாய் இருப்போம். ஆகவே நாமும் கூட ஒவ்வொருத்தருக்கும் ஆசீர்வாதங்களையும் நன்மையையும் மேன்மையையும் கொடுக்கிறவர்களாக மட்டுமே நாம் காணப்படுவோம். அன்பு நிறைந்த ஆண்டவரே, இந்த காலை வேளையில் உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, இஸ்ராயேல் மக்களுக்கு விரோதமான மந்திரவாதமும் இல்லை, யாக்கோபுக்கு விரோதமான குறி சொல்லுதலும் இல்லை என்று சொன்ன பிரகாரம் இஸ்ராயேல் மக்களை இன்று வரையிலும் நீர் ஆசீர்வாதமாக வைத்திருக்கிறேன். அதே மாதிரி எங்களுக்கு விரோதமான மந்திரவாதமும் இல்லை, எங்களுக்கு விரோதமான நிசச்சொல்லோ ஆண்டவரே குறை சொல்லுதல் குறி சொல்லுதல் எதுவும் இல்லை. ஆகவே நாங்களும் கூட சந்ததிகளாய் ஆசீர்வாதமாய் இருப்போம் என்று உமக்குள் நம்புகிறோம். அப்படியே நீர் எங்களுக்கு செய்வீராக. இயேசு கிறிஸ்துவின் மூலம் கேட்கிறோம் இரக்கம் நிறைந்த பரமபிதாவே, ஆமென்.